அனைவருக்கும் வணக்கம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்கு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பழனி முருகன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றுருக்காங்க. அம்பிகை இங்கு வந்து மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காங்க. பலத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்த தலம் என்பதால் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படை வீடாக இருக்குது. இங்கு முருகன் மயில் மீது ஏறி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவரின் அம்சம் என்பதால் கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமியும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பின்பு மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலின் வரலாறு ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகும். கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியையும் விதிச்சிருக்காங்க. சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை முதலில் சுற்றி வருபவர்களுக்கு ஞான பழம் பரிசு என தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்று கொண்டிருக்காரு. உலகத்தை வளம் வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில வந்து தங்கி விட்டுருக்காங்க. சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானம் படுத்தியிருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க. முருகனை பழனி என்றதால இந்த இடம் பழனி என பெயர் பெற்றிருக்கு. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. தன் சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல 2 மலைகளை கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்காங்க. செல்லும் மலையில் தூக்க முடியாமல் சோர்வுற்று இடும்பன் மலையை கீழே வச்சிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தால் சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடுமனை அழிக்க இடுமன் இருந்திருக்காங்க. பின்பு இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க முருகன். இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை 18 சித்தரில் ஒருவரான போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த 9 விதமான நச்சு பொருட்களும் கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காரு. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தப்படலாம் என கண்டறிந்திருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்கார். அவர் உருவாக்கிய சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலையை எப்படி கிரிவலம் செல்கிறாங்களோ அதே போல் அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு கிரிவலம் செய்வது சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை எனும் படியில்லாத வழியும் இருக்கு. மலையே மருந்தாக அமைந்த மலை பழனி. திரு ஆவினங்குடி, தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனியாண்டவர் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்துள்ள சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும். இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முடிமந்தல், அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாட்டப்படுவதாகும். விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுவதாகும். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதற்காக 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறித்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததான ஒரு தகவல் இருக்கு. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி 2 குன்றியுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சுருக்காங்க. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலம் அடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை என்பது பலரின் எண்ணமாக இருக்கு. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியும். பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்கு. ஒன்று முருகன் சன்னதியிலும், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த 2யுமே போகர் பூஜை செய்ததான தகவலும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கு அதிக அளவில் முருகனை வேண்டிக் கொள்வதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாகும். முருகப்பெருமானின் 3வது படை வீடாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் காலை 8 மணிக்கு முதல் சிறுகால பூஜை நடைபெறுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராதால் கோவித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி வந்த தலம் அப்படின்னும் சொல்லலாம். அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. விஞ்ஞான படைப்பில் நவபாசன மூர்த்தி மலைக்கோவில் மூலவர் தண்டாயுதபாணி சிலை நவபாசனம் என்னும் மூலிகை கலவையால் ஆனது. இந்த சிலை உயிர்ப்புள்ளது என்பதும் சிலைக்கு வியர்க்கும் என்பதும் ஐதீகம். அதன் வெப்பத்தை தணிக்க கொடு முடி தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.